ஸ்கூல் முடிச்சுட்டு வர பசங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா சிப்ஸு பிஸ்கட் அது மாதிரி கொடுக்காம இது போல் ஹெல்த்தியாக வீட்டிலேயே செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஒன்று சாப்பிட்டாலே போதும், நல்ல வயிறு ஃபுல்ஃபில் ஆகிடும். பசங்க பெரும்பாலும் ஸ்நாக்ஸ் வந்து நல்ல முறுமுறுன்னு இருந்தால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் இந்த ஸ்நாக்கும் ரொம்ப முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பசங்களுக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் அரிசி ஊற வச்சுக்கலாம். இது வந்து ரேஷன் பச்சரிசி. நீங்கள் வந்து கடையில் வாங்கின புழுங்கல் பச்சரிசி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து மெஷரிங் கப்பால் 1 கப் எடுத்திருக்கேன். ரேஷன் அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா தூசு நெல் இதெல்லாம் நிறைய இருக்கும், வண்டெல்லாம் கூட இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அரிசியை வந்து 3லேருந்து 4 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இதில் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு அரிசியை நல்லா ஊற வச்சுருங்க. அரிசி நல்லா ஊறட்டும். இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து அரிசி அளந்த அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 3/4 கப் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். இப்போ பருப்பையும் 3லேருந்து 4 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் பருப்பு முழுக்கிற அளவுக்கு நல்லா நிறைய தண்ணி சேர்த்துட்டு இதையும் ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. அரிசியும் பருப்பையும் தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க, சேர்த்து ஊற வைக்க வேணாம். இப்போ பருப்பு அரிசி நல்லா ஊறட்டும். பார்த்தீங்கன்னா பருப்பு அரிசி ரெண்டுமே நல்லா ஊறிடுச்சு. எதனால் அரிசியும் பருப்பு தனித்தனியாக ஊற வைக்கிறேன்னா அரைக்கிற டைமிங் வந்து ரெண்டுக்குமே மாறுபடும். அதனால தான் தனித்தனியாக நம்ம ஊற வச்சுருக்கோம். இப்போ பருப்பும் நல்லாவே ஊறிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து அரிசியை அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து தண்ணியை நல்லா வடிகட்டிடுங்க. ஏன்னா அரிசி அரைக்கிறதுக்கு இவ்வளோ தண்ணி தேவைப்படாது. இப்போ அரிசியை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இப்போ நான் யூஸ் பண்ணுற தண்ணியே அதிகம்தான். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். நல்லா குருணையாக இருக்கணும். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. ரவை பதத்தை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து இந்த ரெசிபி கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அந்த பக்குவத்துக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க. இந்த குருணைன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கணும். இது புழுங்கல் அரிசி சேர்க்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசி மட்டுமே சேர்த்துக்கோங்க. இப்போ இதே போல் பருப்பையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அதே மிக்ஸி ஜாரில் பருப்பு சேர்த்துக்கிறேன். பருப்பு அதிகமாக இருக்கிறதுனால நான் 2 பகுதியாக பிரித்து அரைச்சிக்கிறேன். இப்போ பாதி அளவுக்கு மட்டும் நான் பருப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இதையும் ஒரு ட்ராப் கூட தண்ணி சேர்க்காம நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். பருப்பு வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. பருப்பு அங்கங்கே முழுசாக இருக்கணும். அது போல் பார்த்து பக்குவமாக அரைச்சிக்கோங்க. இதையும் இப்போது நம்ம அரிசி வச்சுருந்த அதே பவுலுக்கு மாற்றிக்கலாம். அரிசி மாவு வச்சுருந்தோம் பாருங்கள், அதை கூடவே இந்த பருப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற பருப்பையும் இதே போல் அரைச்சிட்டு வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ நான் எல்லா பருப்பையுமே அரைச்சிட்டு வந்துட்டேன். பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க. தண்ணியாக ஆயிடுச்சுன்னா நமக்கு வராது. மாவு வந்து நல்லா திக்காக கொரகொரப்பாக இருந்தால் தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக ஹார்டாக கிடைக்கும். இப்போ மாவு எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு மாவு ரொம்ப திக்காக இருக்குது, அதனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விட்டுக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் மாவை கலந்து விட்டுக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி. இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு. இது ஓரத்தில் இருக்கட்டும். ஒரு சின்னதாக தாளிச்சுக்கலாம். பேன் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வந்து கட்டாயமாக கருக விட்டுறாதீங்க. கருகிடுச்சு அப்படின்னா ஸ்நாக் வந்து கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கடுகு வந்து கருகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 4 காஞ்ச மிளகாயை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் ஏற்கனவே அரைக்கும் போதும் சேர்த்துருக்குறோம், அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/4 மூடி தேங்காயை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் துருவி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2லேருந்து 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் வந்து ரொம்ப ஜாஸ்தி சேர்த்துற வேணாம், கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செவக்க வறுத்துக்கோங்க.
அந்த பருப்பு, தேங்காய், கருவேப்பிலை எல்லாமே நல்லா செவந்து வரணும். மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. நல்ல கோல்டன் கலரில் கிடச்சிருக்கு பாருங்கள். எல்லா பருப்புமே நல்லா ஈவனாக நமக்கு கலர் மாதிரி வந்திருக்கணும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுக்கலாம். தேங்காயும் நல்ல கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தேங்காய், இந்த தாளிப்பு எல்லாத்தையுமே இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் வெங்காயம் சேர்க்கல. நீங்கள் வெங்காயம் சேர்க்கறதா இருந்தால் தாராளமாக சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் வந்து தாளிக்கும் போது சேர்க்கறதுக்கு பதிலாக இப்போ சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். மாவு உங்களுக்கு ரொம்ப திக்காயிட்டே இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் லூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஒரு குழியான கடாய் நாங்கள் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஆப்ப கடாயிலே செய்யலாம் அல்லது தோசை கல்லில் கூட செய்யலாம். எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ மாவை நான் சேர்த்துக்கிறேன். ஒரு குழிக்கரண்டி நிறைய மாவு எடுத்து கடாயில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ளாட்டாக தட்டி விட்டுக்கோங்க. குண்டாக தட்டக்கூடாது. நல்லா ஈவனாக நல்லா தோசை மாதிரி திரட்டி விட்டுக்கோங்க. திரட்டி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக குக் பண்ணிக்கோங்க. மூடியெல்லாம் சேர்க்க வேணாம். மூடி சேர்க்காமலே குக் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா குக் ஆகட்டும். நீங்கள் மூடி சேர்த்து குக் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக குக் பண்ணிக்கோங்க. லோ அல்லது மீடியம் ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். இப்போ இது வந்து நல்லா குக் ஆகட்டும். இதில் வந்து மல்லி இலை சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கோங்க. நான் மல்லி இலை, வெங்காயம் இது ரெண்டையுமே ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இது ரெண்டையுமே தாராளமாக இதில் சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு அடியில். இப்போ திருப்பி போட்டு இன்னொரு சைடு குக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடும் நல்லா குக் ஆகட்டும். நல்லா கோல்டன் கலரில் வரணும் நமக்கு. ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு வந்து சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த ரெசிபி வந்து நீங்கள் டிஃபனாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டிஃபனுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ 2 சைடுமே நல்லா செவக்க குக் ஆகிடுச்சு. வெளியில் எடுத்துக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து நான் வெளியில் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். கட்டாயமாக இந்த ரெசிபியை பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். அடுத்தது மறுபடியும் எப்போ செய்வீங்கன்னு கேட்பாங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இதே போல் நிறைய டிஃபன் ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். மறக்காமல் போய் ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த ரெசிபிஸோட பொருட்களையும் அளவுகளையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். ஏதாவது டவுட்டாக இருந்தால் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க மட்டும் இல்லை, பெரியவங்க கூட சாப்பிட்லாம். பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் எண்ணெய் மட்டும் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. மற்றபடி எல்லாருமே சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் அனிதா டேஸ்ட்டுக்கார தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.